இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் அல்லது 48 மணித்தியாலங்களுக்குள் உச்ச மோதல்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றதா? அவசரமாக மூடப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி தளங்களும் எரிவாயு உற்பத்தி தளங்களும், அவசரமாக பிற்போடப்பட்டிருக்கக்கூடிய நெட்டன்யாகுவின் அவசர விஜயமும் உச்சக்கட்ட பதற்றமும், யெமனின் களத்திலே உச்சளவில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய தயார்படுத்தல்களும், சவுதி அரேபியாவினுடைய காய் நகர்த்தல்களும், அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியினுடைய அவசர நடவடிக்கைகளும், கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய யெமன் ஹவுதிகளினதும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினதும் ஆயுதங்களும், ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகளும், இதற்கெதிரான உச்சக்கட்ட விமர்சனங்களும், சில சிக்கல்களும், குவைட்டுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வரும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும், அடுத்த கட்ட நகர்வுகளும், குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய உச்ச கொத்துகுண்டு தாக்குதல்கள் தொடர்பாகவும், அமெரிக்க தளங்களுக்கு எதிராக ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாகவும், ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாகவும், இன்னும் பல யுத்தகலம் தொடர்பான பல முக்கியமான தகவல்களையும் இன்று மதியம் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில் குறிப்பிட்டுள்ளேன். மதியம் வெளியிட்ட காணொலியை பார்வையிடாதவர்கள் அவசரமாக கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். குறித்த காணொலியை பார்வையிட்டதற்கு பின்பு இந்த காணொலியை பார்வையிடுங்கள். அப்போது தான் செய்திகளுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு நேற்றிரவு நடைபெற்ற ஊடக நேர்காணலின் போது லெபனானிய களம் தொடர்பாக அமெரிக்க ஊடகவியலாளர் டொனால்ட் ட்ரம்பிடம் கேள்விகளை எழுப்பியிருந்தார். இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு பதில் வழங்கினார். தெற்கு லெபனான் மற்றும் சிரியாவினுடைய தெற்கு பிரதேசங்களில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மிகவும் நன்றாக இருக்கும். இது தொடர்பாக நான் பிபியோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றேன். லெபனானிய களத்திலிருந்தும் சிரியாவிலிருந்தும் இஸ்ரேல் வெளியேறுவதே சிறந்ததாக அமைந்திருக்கும். கடந்த 3 வருடங்களாக இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களினால் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்க முடியவில்லை. ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு சிறந்த தலைவராக சிரியாவினுடைய ஜனாதிபதி அகமது ஷாரா அவர்களே இருக்கின்றார். இஸ்ரேலியர்களை விட ஹிஸ்புல்லாவை அவர் சிறப்பாக கவனித்துக் கொள்வார். அவரால் மாத்திரமே ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்க முடியும். மேலும் இஸ்ரேலியர்களை போர் அல்லாமல் அவர் அதனை வேறு விதமாகவே செய்வார். தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே கட்டிடங்களை இடிக்காமலேயே, கட்டிடங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளாமலேயே சிரியாவினுடைய ஜனாதிபதி ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கி விடுவார். தற்போது இஸ்ரேலியர்களை விட அகமது ஷாரா துல்லியமான விதத்தில் செயற்படுவார் என நான் நினைக்கின்றேன். மேலும் அவர் அதனை செய்வதற்கு விரும்புவார் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நிச்சயமாக அவர் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு களமிறங்குவார். மேலும் அவருக்கு பச்சை விளக்கை காண்பிப்பதற்கே நான் தற்போது தயாராகி வருகின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். லெபனானிய களத்திலே ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு தம்பி ஜூலானியை டொனால்ட் ட்ரம்ப் களமிறக்குவது தொடர்பாக முன்னைய காணொலிகளிலும் பல விடயங்களை நான் குறிப்பிட்டிருந்தேன். தம்பி ஜூலானியும் அவருடைய தக்ஃபீரி அரசாங்கமும் நாங்கள் லெபனானினுடைய விடயத்தில் தலையிடப் போவதில்லை, ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக களமிறங்கப் போவதில்லை என வெளிப்படையாக அறிவித்தாலும் அப்பா டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளை அவர்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்துவார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக களமிறங்குவதற்கான காய் நகர்த்தல்களை தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைகள் மறைமுகமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதும் களத்திலிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களாகும். ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களை அவசரமாக நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மேற்கொண்டு வருவதற்கான மிக முக்கியமான காரணமே இதுதான். தம்பி ஜூலானி ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக களமிறங்கினால் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் சிரியாவுக்கு எதிராக களமிறங்க கூடாது என்பதற்காகவே இந்த வேலை திட்டங்களையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மேற்கொண்டு வருகின்றது. ஈராக்கிய பிரதமரை சந்தித்து ஈராக்கிய பிரதமருக்கு உச்சழுத்தங்களை வழங்குவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கங்களும் இதுதான். எனவே சரியான சந்தர்ப்பம் வரும் வரையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அனைத்து தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. லெபனானிய களத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக களமிறங்கி ஒரு மிகப்பெரிய பிரிவினைவாத போரை ஆரம்பித்து ஹிஸ்புல்லாவை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தம்பி ஜூலானியையும் அவருடைய தக்ஃபீரி பயங்கரவாத படைக்குழுக்களையும் களமிறக்குவதற்கே திட்டமிட்டுள்ளார்கள். அத்தோடு அமெரிக்காவினுடைய இந்த சூழ்ச்சி திட்டங்கள் நிச்சயமாக தோல்வியிலேயே முடிவடையும். ஒருவேளை தம்பி ஜூலானியினுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரப்படுவதற்கும் இது மிக முக்கியமான காரணியாகவும் மாறிவிடலாம். ஒரு புறம் சிரியாவின் களத்திலே தம்பி ஜூலானினுடைய நண்பன் சுஃபியான் வளர்ந்து வருகின்றான். சுஃபியானினுடைய ஆதிக்கம் தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களிலேயே அதிகரித்து விட்டது. சிரியாவின் களத்திலே சுஃபியானின் தலைமையில் ISIS பயங்கரவாதிகள் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றார்கள். தம்பி ஜூலானிற்கும் சுஃபியானுக்கும் இடையிலான அதிகார மோதலானது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான நிலைமையில் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த தக்ஃபீரி படைக்குழுக்களும் களமிறங்கினால் அது நிச்சயமாக சிரியாவினுடைய களத்திலும் பேரிழப்புகளை ஏற்படுத்தும். மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் சிரியாவினுடைய கிழக்கெல்லை பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பிப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே யுத்த களமானது ஒரு மிகப்பெரிய உச்சக்கட்ட போராகவே அமைந்திருக்கும்.
அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு தேவையான ஆயுத பரிமாற்றங்கள் தொடர்ச்சியாக ஈராக் வழியாக சிரியாவின் ஊடாக நகர்த்தப்படுகின்றன. சிரியாவில் இருக்கக்கூடிய சில அரபு பழங்குடி குழுக்களை பயன்படுத்தி ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கான ஆயுதங்களை தொடர்ச்சியாக விநியோகம் செய்து வருகின்றார்கள். மேலும் இந்த ஆயுத பரிமாற்றத்தை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காக தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்கின்றன. கடந்த 6 மாதத்திற்குள் மாத்திரம் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்த பல ஆயுதங்களையும் தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் கைப்பற்றியுள்ளன. லெபனான் சிரிய எல்லை பிரதேசத்தினூடாக நகர்த்தப்பட இருந்த பல ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு ஆயுதங்களை வேறு விதமாக பரிமாற்றினார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த பெருந்தொகையான ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்களும் கவசஎதிர்ப்பு ஏவுகணைகளும் மிக முக்கியமான ஆயுதங்களும் இராணுவ தளவாடங்களும் சிரியாவினுடைய தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதாவது கடந்த வாரம் ஈராக்கினுடைய எண்ணெய் கப்பல்கள் துறைமுகத்தை அடைந்திருந்தன. இதன்போது ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் குறித்த எண்ணெய் கப்பலுக்குள்ளேயே இந்த ஆயுதங்களை மறைமுகமாக கடத்தியிருந்தார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு கிடைக்கச் செய்யும் வகையில் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் ஏற்பாடுகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் இந்த எண்ணெய் கப்பலுக்குள்ளே ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு சொந்தமான ஆயுதங்கள் தற்போது ஜூலானியின் படைக்குழுக்களினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவை தொடர்பான புகைப்படங்களை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன் தாக்குதல்களை வீரியமாக மேற்கொண்டிருந்தார்கள். யுத்த காலத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் பயன்படுத்திய ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தன. இப்படியான நிலைமையிலேயே நூற்றுக்கணக்கான ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்களை ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு நகர்த்தி இருந்தார்கள். இந்த ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்களே தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களினால் தற்போது கைப்பற்றப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தாக்குதல்களை பலவீனப்படுத்தும் நோக்கத்தோடு தம்பி ஜூலானியினுடைய தக்ஃபீரி அரசாங்கம் இவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி அரசாங்கம் அமெரிக்க இராணுவத்திடம் ஒப்படைத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ரோம் நகரிலே லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிவடைந்திருப்பதாக லெபனானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இதற்கமைவாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 2 சோதனை கிராமங்களில் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக லெபனானினுடைய அடிமை ஜனாதிபதி ஜோசப் பவுன் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ரோமிலே மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகள் சிறப்பான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளன. நாங்கள் பேச்சுவார்த்தையின் போது வடிவமைத்திருக்கக்கூடிய வேலை திட்டங்கள் நிச்சயமாக களத்திலே பல விளைவுகளை ஏற்படுத்தும். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நாங்கள் விதித்திருக்கக்கூடிய புதிய கட்டமைப்பு சூத்திரம் நிச்சயமாக பல பலன்களை தரப்போகின்றது. அமெரிக்காவும் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க துவங்கியுள்ளது. லெபனான் விவகாரம் தற்போது அமெரிக்க அதிபருடைய மேசையில் இருக்கின்றது. எங்களுடைய இலக்குகள் தெளிவானவை. இஸ்ரேலுடனான நேரடியான பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் இந்த ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டத்தின் மூலமாகவும் நிச்சயமாக நாங்கள் வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்வோம் என முட்டாள் அடிமை ஜனாதிபதி ஜோசப் பவுன் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முழுமையாக தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய கிழக்கு போரானது சூடு பிடித்திருக்கக்கூடிய நிலைமையில் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் டெல் அவீவுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தயாராகி வருவதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரை விரிவாக்குவதன் மூலமாகவே லெபனான் அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை முறிக்க முடியும் என்றும் இதற்கமைவாகவே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தற்போது காய்நகர்த்தல்களை மேற்கொண்டு அனைத்து விதமான உச்ச தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானினுடைய அனுமதி வழங்கப்படும் வரையிலேயே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்காக காத்திருப்பதாகவும் சரியான நேரத்தில் ஈரான் சமிஞ்ஞைகளை வழங்கியதும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் உச்ச தாக்குதல்களை ஆரம்பித்து விடுவார்கள் என்றும் லெபனானிய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து நேற்றைய தினம் ஈரானிலிருந்து யமன் ஹவுதிகளுக்கான ஆயுதங்களை நகர்த்தக்கூடிய வேலை திட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. சில மீன்பிடி படகுகள் மூலமாக குறித்த ஆயுதங்கள் யமன் ஹவுதிகளுக்காக நகர்த்தப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த ஈரானிய ஆயுதங்களை யமன் ஹவுதிகளுக்காக கொண்டு சென்ற ஒரு சில மீன்பிடி படகுகள் யமனின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளாலும் முன்னாள் ஐக்கிய அரபு அமீரக கூட்டுப்படை அதிகாரிகளாலும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதாவது யமனினுடைய தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் மிக முக்கியமான கூட்டுப்படையான சதர்ன் ஜயன்ட் பிரிகேட் படைப்பிரிவு
பிரிவானது இந்த ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளது. அத்தோடு யமன் ஹவுதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் உச்சக்கட்ட தயார்படுத்தல்களை அறிவித்துள்ளார்கள். யமனின் மத்திய பிரதேசமான ஹதர்மௌத்தினுடைய மேற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய அல் அபர் பிரதேசமானது சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுடைய மிக முக்கியமான தளமாக காணப்படுகின்றது. குறித்த வரைபடத்தில் மஞ்சள் நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே அல் அபர் பிரதேசமாகும். மேலும் இந்த பிரதேசத்திலே சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படையான HSF கூட்டுப்படைகள் காணப்படுகின்றன. மேலும் நேற்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய இந்த HSF கூட்டுப்படைகள் இலக்கம் மாறினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ரய்யான் பிரதேசத்தை நோக்கி நகர்ந்துள்ளார்கள். யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே அதிகளவான படைப்பிரிவுகள் குறித்த பிரதேசத்தை நோக்கி நகர்ந்துள்ளன. அத்தோடு இந்த கூட்டுப்படையிலே சவுதி அரேபியாவினுடைய தளபதிகளும் அதிகாரிகளும் இருப்பதாகவும் சவுதி அரேபியாவினுடைய பல கூலிப்படைகளும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றிரவு சவுதி அரேபியாவின் தலைநகரில் விசேட ரகசிய கூட்டங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்கள் தொடர்பாக இராணுவ கூட்டங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் தகவல்கள் கசிவடைந்துள்ளன. மேலும் இதைத் தொடர்ந்து அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு அமைச்சரோடு தொடர்புகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இரு தரப்பினருக்கும் இடையில் அதிகளவான தொலைபேசி உரையாடல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பாகவே அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியும் சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு அமைச்சரும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இவை அனைத்தும் யமனினுடைய களத்திலே உச்ச மோதல்கள் ஆரம்பிக்கப்பட போவதனை உறுதிப்படுத்தியுள்ளன. இப்படியான நிலைமையில் அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு தேவையான $2 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் அவசரமாக அனுப்பி வைத்துள்ளது. கடந்த மாதமே குறித்த ஆயுதங்களை வழங்குவதற்கான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதற்கமைவாக 20,000க்கும் அதிகமான துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய வெடிகுண்டுகள் தற்போது சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே பலஸ்தீனிய மக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக பயன்படுத்திய அதே பங்கபஸ்ட வெடிகுண்டுகளையே துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய குண்டுகளை தற்போது அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வைத்துள்ளது. இந்த குண்டுகள் அனைத்தும் யமன் மக்களுக்கு எதிராகவே பயன்படுத்தப்பட போகின்றன. யமன் மக்களுக்கு எதிராகவும் யமன் ஹவுதி ராணுவத்திற்கு எதிராகவும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே அமெரிக்கா அவசரமாக இந்த குண்டுகளை சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வைத்துள்ளது. அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் அவசர அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். ஈரானினுடைய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொண்டால் நாங்கள் இந்த போரிலே நேரடியாக களமிறங்குவோம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களிலே தற்போதைய குவைத்தினுடைய ஆளும் அரசாங்கம் மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றது. மேலும் குவைத்தினுடைய அரசாங்கம் சிவப்பு கோடுகளை தாண்டி செயற்படுகின்றது. இதனால் குவைத்தினுடைய அரசாங்கத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். குவைத்தினுடைய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இதற்கமைவாக நாங்கள் குவைத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகிவிட்டோம். மேலும் ஈரானுடைய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கு எதிராகவும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். அவர்களுடைய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு போரானது உச்சகட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை நோக்கி காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றார். இன்று மதியம் வெளியிட்ட காணொலியில் முகமது கலிபாஃப் அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பாக பதிவிட்டிருந்தேன். மேலும் அமெரிக்காவோடு ஈரான் மேற்கொண்டிருந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய பல அரசியல் தலைமைகளும் ஈரானிய உச்ச தலைவருக்கு நெருக்கமானவர்களும் விமர்சித்திருந்தார்கள். கடந்த காலங்களிலே இவை தொடர்பாக நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதிலே மிக முக்கியமாக ஈரானிய பாராளுமன்ற உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய துணைத் தலைவராக செயற்படக்கூடிய நபாவியன் அவர்கள் வெளிப்படையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சி திட்டங்களையும் அம்பலப்படுத்தி இருந்தார். மசூத் பெஸெஷ்கியானுடைய அரசாங்கமும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சியும் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான பல விடயங்களை மூடி மறைக்கின்றார்கள் என்றும் கருத்துக்களை திரித்து கூறுகின்றார்கள் என்றும் நபாவியன் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருந்தார். இவை தொடர்பாக கடந்த மாதமே நான் காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஈரானிய பாராளுமன்றம் திறக்கப்பட்டது. மேலும் ஈரானிய பாராளுமன்றம் திறக்கப்பட்டது முகமது கலிபாஃப் அவர்கள் நபாவியன் அவர்களை பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய துணைத் தலைவர் பதவியிலிருந்து முழுமையாக அவரை நீக்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் உச்ச பாதுகாப்பு சபையினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரசாய் அவர்களும் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். தற்போது முகமது கலிபாஃப் அவர்கள் இப்ராஹிம் ரசாய் அவர்களையும் பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அசீசி
தலைவர்களையும் பதவியிலிருந்து நீக்குவதற்காக பல சூழ்ச்சி திட்டங்களையும் முகமது கலிபாஃப் அவர்கள் மேற்கொண்டுள்ளார். இருப்பினும் அவரை பதவியிலிருந்து விலக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட வாக்கெடுப்பின் போது குறித்த வாக்கெடுப்பானது தோல்வியடைந்துள்ளது. இதனால் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவராக செயற்படக்கூடிய இப்ராஹிம் அசீசி அவர்களுடைய பதவியானது நீக்கப்படவில்லை. சீர்திருத்த அரசாங்கம் என்று கூறிக்கொள்ளக்கூடிய மசூத் பெதஷ்கியானுடைய அரசாங்கம் குறித்த வாக்கெடுப்பிலே தோல்வியடைந்திருந்தது. அதாவது ஈரானிய உச்ச தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தாக்கம் செலுத்தக்கூடிய சபையாக ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையே காணப்படுகின்றது. இதனாலேயே மசூத் பெதஷ்கியானுடைய அரசாங்கம் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃபை பயன்படுத்தி எப்படியாவது ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையை சீர்திருத்த அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளார்கள். இருப்பினும் ஈரானிய உச்ச தலைவருக்கு நெருக்கமான உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அசீசி அவர்களுடைய பதவியானது தற்போது பாதுகாக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஈரானிய அரசியல் களத்திலே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்பாக ஈரானிய ஆய்வாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் ஈரானின் ஃபதா ஏவுகணையை விட வேகமாக விலக்கூடிய நபராக மாறிவிட்டார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முடிப்பதற்காகவே பாராளுமன்றத்தையும் அவர் திறக்கவில்லை. பாராளுமன்றம் திறக்கப்பட்டால் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான விவாதங்கள் மேற்கொள்ளப்படும். இதனாலேயே குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அவர் பாராளுமன்றத்தையும் திறக்கவில்லை. இருப்பினும் பல அழுத்தங்களுக்கு மத்தியில் பாராளுமன்றம் திறக்கப்பட்டது. பாராளுமன்றம் திறக்கப்பட்டதும் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நீக்குவதற்கான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டன. இருப்பினும் இந்த முன்மொழிவுகளுக்கு அமைவாக பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை உத்தியோகபூர்வமாக ரத்து செய்து விட்டோம் என்றும் அறிவிக்கவில்லை. அவ்வாறு அவர் அறிவித்தால் அவருடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு விட வேண்டும். இதனால் தான் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்வது தொடர்பான உத்தியோகபூர்வமான அறிவிப்புகளை அவர் இன்னும் வெளியிடவில்லை. மேலும் தற்போது நிலைமைகள் முகமது கலிபாஃபினுடைய நிலைமைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளன. மேலும் அவர் ஈரானிய அரசியல் களத்திலும் ஈரானிய மக்கள் மத்தியிலும் வேகமாக சரிந்து வருகின்றார். இதற்கு பிறகு மசூத் பெதஷ்கியானுடைய செல்வாக்கு ஈரானிய அரசியல் களத்தில் நிலைத்திருக்காது. அமெரிக்காவுடனான அடுத்த கட்ட போரை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஈரானிய உச்ச தலைவரும் ஈரானிய IRGC ராணுவமும் அனைத்திற்கும் உறுதியாக தயாராகவே இருக்கின்றார்கள். மேலும் விரைவில் முகமது கலிபாஃப் முழுமையாக பின்வாங்கி விடுவார் என குறித்த ராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து இன்று காலையிலிருந்து ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஜோர்டானுக்கு எதிராகவும் குவைற்றுக்கு எதிராகவும் பஹ்ரைனுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான முழுமையான இழப்புகள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அத்தோடு இன்று மதியம் குவைற்றிலே மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 4 வெடிப்புகள் பதிவாக இருப்பதாகவும் பஹ்ரைனில் 2 வெடிப்புகளும் ஜோர்டானில் 1 வெடிப்பும் பதிவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஓமானின் டுக்கும் துறைமுகத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான மேலதிக தகவல்களும் இழப்புகளும் தற்போது வெளியாகியுள்ளன. அதாவது குறித்த துறைமுகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஓமானின் கிரவுன் பிளாசா என்கின்ற மிகப்பெரிய ஹோட்டலை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. குறித்த ஹோட்டலில் தான் அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் தங்கியிருந்துள்ளார்கள். இவர்களை அளிக்கும் நோக்கத்தோடே குறித்த ஹோட்டலை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலினால் 10க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் அளிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் பலர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இதைத் தொடர்ந்து குறித்த ஹோட்டலை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது என்கின்ற தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அத்தோடு குறித்த தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க ராணுவம் எந்தவிதமான அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை. வழமை போன்ற அமெரிக்கா இழப்புகளை மூடிமறைத்து வருகின்றது. அத்தோடு ஈராக்கினுடைய மிக முக்கியமான மிகப்பெரிய துறைமுகமான பஸ்ரா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல் ஒன்றுக்கு எதிராக தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈராக்கினுடைய 90% எண்ணெய் ஏற்றுமதி குறித்த துறைமுகத்தின் வழியாகவே மேற்கொள்ளப்படுகின்றது. மேலும் இந்த ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து குறித்த துறைமுகமானது தற்போது எண்ணெய் விநியோகத்தை முழுமையாக நிறுத்தியுள்ளது. அதே போன்று குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் அமெரிக்காவுக்கும் சொந்தமான பல எண்ணெய் வயல்கள் தற்போது அவசரமாக இழுத்து மூடப்பட்டுள்ளன. பிராந்தியத்தினுடைய பதற்ற நிலைமை உச்சக்கட்டத்தை அடைந்திருப்பதனால் குறித்த எரிவாயு தளங்களை இலக்கு வைத்து எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட வாய்ப்புகள் இருப்பதனால் தற்போது இந்த எண்ணெய் தளங்கள் எரிவாயு தளங்கள் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இந்த வார இறுதியில் நெட்டன்யாஹூ அமெரிக்காவுக்கு விஜயம் செய்வதாக இருந்தது. இருப்பினும் தற்போது நெட்டன்யாஹூவினுடைய அமெரிக்க விஜயமானது பிற்போடப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதி வரையில் அல்லது அடுத்த மாதத்திலேயே நெட்டன்யாஹூ அமெரிக்காவுக்கான விஜயத்தை மேற்கொள்வார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த நகர்வுகள் அனைத்தும் சம்பவங்கள் அனைத்தும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஆரம்பிக்கப்பட போகின்றது என்பதனை உறுதிப்படுத்துகின்றது. இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள்ளோ அல்லது இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள்ளோ மிகப்பெரிய மோதல்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்பதற்கான அறிகுறிகளை காண்பிக்கின்றன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.